சிலுவை சுமந்த உருவம், சிந்தின ரத்தம் புரண்டோடியே நதி போலவே பாய்கின்றதே. நம்பி இயேசு அண்டை வா, நம்பி இயேசு. உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். கல்வாரி நேசரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ஸ்தோத்தரிக்கிறோம். மனுக்குலத்திற்காக கல்வாரியில் ஆண்டவரை மரித்து உயிர்த்தெழுந்த எங்கள் தேவாதி தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த அருமையான சிலுவை தியான ஆராதனை வேளைக்காகவும் உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட உம்முடைய கல்வாரி அன்பை தியானிக்கும் ஆராதனை வேளைக்காகவும் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக உம்மை துதிக்கிறோம். வர வேண்டியதான தம்முடையவர்களை புதியவர்களை கர்த்தர் கூட்டிச் சேர்க்கும்படி ஜெபிக்கிறோம். எங்கள் தேவாதி தேவன் வந்து முன்னின்று இந்த சிலுவை தியான ஆராதனை ஒவ்வொரு பகுதிகளையும் நீர் பொறுப்படுத்த நடத்தித்தார். பாடல்களை பொறுப்படும், ஜெப வேளைகள், பாடல் வேளைகள் எல்லாவற்றிலும் உம்முடைய கல்வாரி அன்பு உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற வரப்போகிற ஒவ்வொருவரை நிரப்பட்டும். உம்முடைய வார்த்தைகள் எங்களை பலப்படுத்தட்டும், ஆசீர்வதிக்கட்டும். உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிற வரப்போகிற யாவரையும் ஆண்டவர் ஆசீர்வித்து அனுப்புவீராக. உம்முடைய தெய்வீக பிரசன்னம் தொடர்ந்து ஆளுகை செய்யட்டும். உம்முடைய சர்வவல்லமையுள்ள கரத்திலே தந்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் பொறுப்படும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கொடுக்கப்பட்டிருக்கிறதான பாட்டுத்தாளிலே முதலாவது பாடல், பாவிக்கு புகலிடம் இயேசு இரட்சகர் பாரினில் பலியாக மாண்டாரே. புகலிடம் இயேசு இரட்சகர் பாரினில் பலியாக மாண்டாரே. பாவிக்கு புகலிடம் இயேசு இரட்சகர் பாரினில் பலியாக மாண்டாரே. பரிசுத்தரே பாவமானாரே, பரமான சிலுவை சுமந்தவரே. பாவிக்கு புகலிடம் இயேசு இரட்சகர் பாரினில் பலியாக மாண்டாரே. காட்டி கொடுத்தான் 30 வெள்ளி, காசுக்காகவே கர்த்தர் இயேசுவை. காட்டி கொடுத்தான் 30 வெள்ளி, காசுக்காகவே கர்த்தர் இயேசுவை. கொலை செய்யவே கொண்டு போனாரே கொல்கதா மலைக்கு இயேசுவை.
பாரினில் பலியாக மாண்டாரே. பாவிக்கு புகலிடமே சுரட்சகர் பாரினில் பலியாக மாண்டாரே. கள்ளர் மத்தியில் ஒரு கள்ளன் போ குற்றமற்ற கிறிஸ்தேசு தோங்கினார். கள்ளர் மத்தியில் ஒரு கள்ளன் போ குற்றமற்ற கிறிஸ்தேசு தோங்கினார். பரிகாசமும் பசிதாகமும் படுங்காயமும் அடையாரே. படுங்காயமும் அடையாரே. பாவிக்கு புகலிடமே சுரட்சகர் பாரினில் பலியாக மாண்டாரே. பாவிக்கு புகலிடமே சுரட்சகர் பாரினில் பலியாக மாண்டாரே. கால்கள் கைகளில் ஆணி பாய்ந்திட கிரீடமுள்களில் எண்ணி சூடிட. கால்கள் கைகளில் ஆணி பாய்ந்திட கிரீடமுள்களில் எண்ணி சூடிட. ரத வெள்ளத்தில் கர்த்தர் தோங்கினார். இதை காணும் உள்ளம் ஆகுமோ? இதை காணும் உள்ளம் தாங்குமோ? பாவிக்கு புகலிடம் சுரட்சகர் பாரினில் பலியாக மாண்டாரே. பாவிக்கு புகலிடம் சுரட்சகர் பாரினில் பலியாக மாண்டாரே. உலகத்தின் இரட்சகரேசுவே உயிர் கொடுத்தார் உயிர் தெழுந்தார். உலகத்தின் இரட்சகரேசுவே உயிர் கொடுத்தார் உயிர் தெழுந்தார். தம்மை நம்பினால் உன்னை கைவிடார். தளராமல் நம்பி ஓடிவா. தளராமல் நம்பி ஓடிவா. பாவிக்கு புகலிடம் சுரட்சகர் பாரினில் பலியாக மாண்டாரே. பாவிக்கு புகலிடம் சுரட்சகர் பாரினில் பலியாக மாண்டாரே. ஹல்லேலூயா. பாட்டுத்தாளிலே 6வது பாடல். யாருக்காக இந்த பாடுகள், யாருக்காக இந்த வலிகள், யாருக்காக இந்த நெருக்கம், யாருக்காக இந்த உடைவு? யாருக்காக இந்த பாடுகள், யாருக்காக இந்த வலிகள், யாருக்காக இந்த நெருக்கம், யாருக்காக இந்த உடைவு, யாருக்காக இந்த பாடுகள், யாருக்காக இந்த வலிகள், யாருக்காக இந்த நெருக்கம், யாருக்காக இந்த உடைவு? எல்லாமே எனக்காகவே,
எனக்காக இழந்தீ, அடிகள் எனக்காக ஏற்றி அசட்டை பண்ணப்பட்டீ, அமைதியாக நின்றீ, அழகை எனக்காக இழந்தீ, அடிகள் எனக்காக ஏற்றி அசட்டை பண்ணப்பட்டீ, அமைதியாக நின்றீ. எல்லாமே எனக்காகவே, எல்லாமே நமக்காகவே, எல்லாமே எனக்காகவே, எல்லாமே நமக்காகவே. யாருக்காக இந்த பாடுகள், யாருக்காக இந்த பலிகள், யாருக்காக இந்த நெருக்கம், யாருக்காக இந்த உடைவு, யாருக்காக இந்த பாடுகள், யாருக்காக இந்த பலிகள், யாருக்காக இந்த நெருக்கம், யாருக்காக இந்த உடைவு. சிலுவை எனக்காக சுமந்தி, சிறுமை எனக்காக ஏற்றி, சிவப்பு மேலங்கி அணிந்தீ, சிரசில் அடிக்கப்பட்டீ, சிலுவை எனக்காக சுமந்தி, சிறுமை எனக்காக ஏற்றி, சிவப்பு மேலங்கி அணிந்தீ, சிரசில் அடிக்கப்பட்டீ. எல்லாமே எனக்காகவே, எல்லாமே நமக்காகவே, எல்லாமே எனக்காகவே, எல்லாமே நமக்காகவே. யாருக்காக இந்த பாடுகள், யாருக்காக இந்த வலிகள், யாருக்காக இந்த நெருக்கம், யாருக்காக இந்த உடைவு, யாருக்காக இந்த பாடுகள், யாருக்காக இந்த வலிகள், யாருக்காக இந்த நெருக்கம், யாருக்காக இந்த உடைவு. கவலை எனக்காக பட்டி, கஷ்டம் எனக்காக ஏற்றி, கைவிடப்பட்டு நின்றி, கல்வாரி அன்பரே. கவலை எனக்காக பட்டி, கஷ்டம் எனக்காக ஏற்றி, கைவிடப்பட்டு நின்றி, கல்வாரி அன்பரே. எல்லாமே எனக்காகவே, எல்லாமே நமக்காகவே, எல்லாமே எனக்காகவே, எல்லாமே நமக்காகவே. யாருக்காக இந்த பாடுகள், யாருக்காக இந்த வலிகள், யாருக்காக இந்த நெருக்கம், யாருக்காக இந்த உழைவு, யாருக்காக இந்த பாடுகள், யாருக்காக இந்த வலிகள், யாருக்காக இந்த நெருக்கம், யாருக்காக இந்த உடைவு. ஹல்லேலூயா. பாட்டுத்தாளிலே இரண்டாவது பாடல், ஏறுகின்றார் தள்ளாடி தவழ்ந்து களைப்போடே. இந்த பாடலை பாடி நாம் கல்வாரி அன்பை குறித்து ஜெபித்து பாடி நாம் கர்த்தரை ஆராதித்து மகிமைப்படுத்த போகிறோம்.
தவழ்ந்து களைப்போடே என் இயேசு குருசை சுமந்தே என் நேசர் கொல்கதா மலையின் மேல் நடந்தே அவர் ஓங்கி அறைய சின்ன பிள்ளை போல் ஏங்கி நின்றார். கண்ணத்தில் அவர் ஓங்கி அறைய சின்ன பிள்ளை போல் ஏங்கி நின்றார். அந்த பீலாத்து கையை கழுவி ஆண்டவரை அனுப்புகின்றார். அந்த பீலாத்து கையை கழுவி ஆண்டவரை அனுப்புகிறார். ஏறுகின்றார் தள்ளாடி தவழ்ந்து களைப்போடே என் இயேசு குருசை சுமந்தே என் நேசர் கொல்கதா மலையின் மேல் நடந்தே ஏறுகின்றார். மிஞ்சும் பலத்தால் ஈட்டி எடுத்தே நெஞ்சை பிளந்தார் ஆ கொடுமை. மிஞ்சும் பலத்தால் ஈட்டி எடுத்தே நெஞ்சை பிளந்தார் ஆ கொடுமை. இரத்தமும் நீரும் ஓடி வருதே இரட்சகரை நோக்கியே பார். இரத்தமும் நீரும் ஓடி வருதே இரட்சகரை நோக்கியே பார். ஏறுகின்றார் தள்ளாடி தவழ்ந்து களைப்போடே என் இயேசு குருசை சுமந்தே என் நேசர் கொல்கதா மலையின் மேல் நடந்தே ஏறுகின்றார். சேவல் கூவிடோ மூன்று வேளையோ சொந்த குருவை மறுதலித்தான். சேவல் கூவிடோ மூன்று வேளையோ சொந்த குருவை மறுதலித்தான். ஓடி ஓடியோ பேருவையோ தேடி அன்பாய் நோக்குகின்றார். ஓடி ஒளியோ பேருவையோ தேடி அன்பாய் நோக்குகின்றார். ஏறுகின்றார் தள்ளாடி தவழ்ந்து களைப்போடே என் இயேசு குருசை சுமந்தே என் நேசர் கொல்கதா மலையின் மேல் நடந்தே ஏறுகின்றார். செட்டைகளின் கீழ் சேர்த்தடைத்திடோ சொந்த தாயின் அன்பதுவே. செட்டைகளின் கீழ் சேர்த்தடைத்திடோ சொந்த தாயின் அன்பதுவே. எருசலேமே எருசலேமே என்றழுதா கண்கலங்க. எருசலேமே எருசலேமே என்றழுதா கண்கலங்க. ஏறுகின்றார்
உந்தன் வாழ்வுக்காய் சொந்தப்படுத்தி ஏற்றுக்கொண்டார். இந்த பாடுகள் உந்தன் வாழ்வுக்காய் சொந்தப்படுத்தி ஏற்றுக்கொண்டார். நேசிக்கின்றாயோ இயேசுநாதரை, நேசித்து வா ஒரு செடுத்தே. நேசிக்கின்றாயோ இயேசுநாதரை, நேசித்து வா ஒரு செடுத்தே. தள்ளாடி தவழ்ந்து களை போடே, என் இயேசு குருசை சுமந்தே, என் தேச கொல்கதா மலையிலே நடந்தே தியானிக்கிற ஒரு அருமையான ஆராதனை வேளை. மனுக்குலத்திற்காக தேவாதி தேவன் பரலோகத்தை விட்டு இறங்கி வந்தவர். பாவத்தில் வீழ்ந்த மனுக்குலத்தை மீண்டும் மனுக்குலத்தின் பாவங்கள் மன்னிக்கப்படவும், மனுக்குலமானது பிதாவால் ஏற்றுக்கொள்ளப்படவும், நமக்காக ஒரு பலி செலுத்தப்பட வேண்டியது அவசியமாக இருந்தது. பழைய ஏற்பாட்டு காலத்திலே மனிதனுடைய பாவத்திற்காக, குற்றங்களுக்காக பலவிதமான பலிகளை செலுத்தினார்கள். ஆனால் அவைகள் எல்லாமே மனுக்குலத்தின் பாவத்தை மன்னித்து விடுகிறதல்ல. மனுக்குலத்தின் பாவத்தை மன்னிப்பதற்காக தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை பலியாக இந்த பூமிக்கு அனுப்பினார். அது வரைக்கும் ஆடு, மாடு, பறவைகள் என்று மனுக்குலத்தின் பாவம் மன்னிக்கப்பட பலி செலுத்தப்பட்டு வந்தது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே மனுக்குலத்திற்காக இரத்தத்தை சிந்தும்படி தேவனால் அனுப்பப்பட்டார். நமக்காக பாவமாக்கப்பட்டார். பரிசுத்தமுள்ள தேவன் நமக்காக பாவமாக்கப்பட்டார். நம்மில் யாரும் மற்றவருடைய குற்றத்தை நாம் ஏற்றுக்கொள்கிறதில்லை. மற்றவருடைய பாவங்களை நாம் யாரும் ஏற்றுக்கொள்கிறதில்லை. ஆனால் முழு மனுக்குலத்தின் பாவங்களையும் ஏற்றுக்கொள்ளும்படியாக தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். தேவன் நம்மேல் வைத்த அன்பு எவ்வளவு பெரியது! ஒன்றுக்கும் உதவாத நம்மை ரட்சித்து பரிசுத்தப்படுத்தி பரலோகத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று நம்மேல் வைத்த அன்பு அவ்வளவு பெரியது. சாத்தானுடைய பிடிக்குள் இருந்ததான, சாத்தானுடைய ஆளுகைக்குள் இருந்ததான மனுக்குலத்தை மீண்டும் விடுவிக்கும்படியாக தேவகுமாரன் இந்த உலகத்திலே வந்து நமக்காக கல்வாரி சிலுவையிலே அவர் பாடுகள் பட்டார். வேதம் சொல்லுகிறது, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆம், இயேசு சிலுவையிலே
நாம் பட வேண்டிய பாடுகளை அவரே ஏற்றுக்கொண்டார். நாம் சுமக்க வேண்டிய துக்கங்களை இயேசு சிலுவையிலே சுமந்தார் என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அன்றைக்கு ரோம ராஜ்யம் இஸ்ரவேல் தேசத்தை ஆளுகை செய்து கொண்டிருந்த பொழுது குற்றவாளிகளை தண்டிப்பதற்காக பலவிதமான தண்டனைகளை ரோம அரசாங்கம் கொடுத்து கொண்டிருந்தது. அதிலே ஒன்று குற்றவாளிகளை சிலுவையில் அறைந்து கொல்வது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் சிலுவையிலே அடித்து கொல்லும்படியான தீர்ப்பு கொடுக்கப்பட்டது. நம்முடைய தேவன் இயேசு கிறிஸ்து நாம் சுமக்க வேண்டிய சிலுவையை அவர் சுமந்து சென்றார். அவர் சுமந்து சென்ற சிலுவையினுடைய எடை என்ன தெரியுமா? சுமார் 135 கிலோ என்று சொல்லப்படுகிறது. ஒரு 25 கிலோ அரிசி மூட்டையை தூக்குவதற்கு நாம் பாடுபடுகிறோம். ஆனால் மனுக்குலத்தை ரட்சிப்பதற்காக, என்னையும் உங்களையும் ரட்சிப்பதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 135 கிலோ எடையுள்ள சிலுவையை அவர் சுமந்து சென்றார். அதனுடைய நீளம் சுமார் 15 அடி என்று சொல்லப்படுகிறது. அதனுடைய அகலம் சுமார் 8 அடி என்று சொல்லப்படுகிறது. அந்த சிலுவையை சுமக்கிற அந்த பாரத்தினாலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 3 முறை கீழே விழுந்தார் என்று சொல்லுகிறார்கள். இன்னும் சிலர் 7 முறை விழுந்தார் என்றும் சொல்லுகிறார்கள். ஒரு முறை அவர் கீழே விழும் பொழுது இயேசுநாதர் கீழேயும் சிலுவை அவருக்கு மேலேயும் விழுந்து கிடந்ததாக சொல்லுகிறார்கள். சிலுவையை சுமந்து செல்லுகிற காட்சியை கண்ட தாய் மரியாள் துடிதுடிக்க சொன்னாள். எல்லாருக்கும் மரணம் வருகிறது, உண்மைதான். ஆனாலும் என் பிள்ளைக்கு இப்படி ஒரு மரணமா, இப்படி ஒரு பாடா என்று சொல்லி கதறி அழுதாள் என்று சொல்லப்படுகிறது. ஒரு ஸ்திரீயானவள் இயேசு விழுந்து கிடக்கும் பொழுது தைரியமாக ஒரு வஸ்திரத்தை எடுத்துக்கொண்டு இயேசுவின் அருகில் சென்றாளாம். காரணம், அவருடைய முகம், அவருடைய கண்கள் தெளிவாக தெரியாதபடி அந்த இரத்தம் வடிந்து கொண்டிருந்தது. முகமானது சரியாக தெரியாத அளவுக்கு இரத்தம் முகத்தையும் கண்களையும் மூடிக்கொண்டிருந்தது. முள்கிரீடத்தினால் தலையில அடிக்கப்பட்ட பொழுது அந்த இரத்தமானது கண் வழியாக முகம் முழுவதும் இருந்தபடியினாலே அவருக்கு பார்க்கக்கூட முடியாத அளவுக்கு இருந்த அந்த முகத்தை ஒரு ஸ்திரீயானவள் பார்த்த பொழுது அந்த கூட்டத்திற்குள்ளே தைரியமாக ஒரு வஸ்திரத்தை எடுத்துக்கொண்டு அவருடைய முகத்தை துடைத்தாளாம். அந்த ஸ்திரீ யார் என்று சொல்லுகிறார்கள் தெரியுமா? 12 வருடமாக இரத்த
இரத்தப்போக்கினால் வேதனைப்பட்டார் அல்லவா? வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டு சுகமானாள் அல்லவா? அந்த ஸ்திரீ என்று சொல்லுகிறார்கள். அந்த வஸ்திரம் இன்றைக்கு பாதுகாப்பாய் இருக்கிறதும் என்று சொல்லப்படுகிறது. அன்றைக்கு வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டு சுகத்தை பெற்ற ஸ்திரீ ஒரு வஸ்திரத்தினால் இயேசுவின் முகத்தை துடைத்து அழுதாளாம். இந்த பாடுகள் நமக்காகவே அவர் சகித்தார் என்பதை நினைவு கூற வேண்டும். அவர் கால்களில் அடிக்கப்பட்ட ஆணி 8 அங்குல நீளம் உடையது. அகலமோ 3.25 அங்குலம் என்று சொல்லுகிறார்கள். இயேசு தண்ணீர் இல்லாமல் கெத்செமனே தோட்டத்திலிருந்து பிடித்து செல்லப்பட்டு அன்று இரவு முழுவதும் ஆண்டவரை அடித்து வேதனைப்படுத்தி சிலுவையில் தொங்கும் வரைக்கும், ஜீவனை விடு வரைக்கும் கிட்டத்தட்ட 17 மணி நேரம் தண்ணீர் தாகத்தினால் தவித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீரூற்றுகளை உண்டாக்கின தேவன் 17 மணி நேரம் தண்ணீர் தாகத்தினால் தவித்தார் என்று சொல்லப்படுகிறது. அந்த கிறிஸ்துவை நாம் எவ்வளவாய் நேசிக்க வேண்டும் என்பதற்காகவே இவைகளை நாம் தியானிக்கிறோம். தேவனுடைய பிள்ளையே, இயேசுவின் உடலில் சாட்டை அடிகள், ஆணிகள், முட்கள், ஈட்டி என பலவற்றால் ஏற்பட்ட காயங்கள் எத்தனை தெரியுமா? கிட்டத்தட்ட 5480 காயங்கள் என்று சொல்லுகிறார்கள். முதுகில் மட்டும் 150 ஆழமான காயங்கள் இருந்ததாக சொல்லுகிறார்கள். தலையில் சூடப்பட்ட முட்கள் 17 இடத்திலே தலையை தொலைத்ததாக சொல்லுகிறார்கள். இவ்வளவாக நமக்காக கர்த்தர் பாடுபட்டார். இயேசு நம்மேல் வைத்த அன்பை நாம் நினைத்து பார்க்க முடியவில்லை. இயேசு கிறிஸ்துவின் அன்பை குறித்து 4வது பாடலாக நாம் பாடப்போகிறோம். இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது என்று சொல்லி நம்மேல் கர்த்தர் வைத்த அன்பை நினைத்து நாம் பாடுவோமா? கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு
இயேசு காயங்கள் பட்டார். உன்னக்கிரமங்களுக்காய் இயேசு நொறுக்கப்பட்டார். உன் மீறுதல்களுக்காய் இயேசு காயங்கள் பட்டார். உன்னக்கிரமங்களுக்காய் இயேசு நொறுக்கப்பட்டார். உனக்காகவே அடிகள் பட்டார். உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். உனக்காகவே அடிக்கப்பட்டார். உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு கள்ளர் மத்தியில் ஒரு கள்ளனை போல குற்றமற்ற கிறிஸ்தேசு தொங்கினாரே. கள்ளர் மத்தியில் ஒரு கள்ளனை போல குற்றமற்ற கிறிஸ்தேசு தொங்கினாரே. பாருணகா அவர் கரங்கள் பாரசிலுவை சுமந்தேகுதே. பாருணகா அவர் கரங்கள் பாரசிலுவை சுமந்தேகுதே. பாரசிலுவை சுமந்தேகுதே. இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு பாவி என்றுன்னை இயேசு தள்ளவே மாட்டார். ஆவலாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. பாவி என்றுன்னை இயேசு தள்ளவே மாட்டார். ஆவலாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. தயங்கிடாதே தாவி ஓடி வா. தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. தயங்கிடாதே தாவி ஓடி வா. தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா.
இயேசு கிறிஸ்துவின் கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு. நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது என்று வேதம் சொல்லுகிறது. மீறுதல்கள் இயேசுவுக்குரியவைகள் அல்ல, நமக்கே உரியவைகள். காயப்பட வேண்டியது நாம் தான். ஆனால் நமக்காக இயேசு காயப்பட்டார். அக்கிரமங்கள் எல்லாம் நம்முடையதுதான். நாமே நொறுக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் நமக்கு பதிலாக நம்முடைய அக்கிரமங்களை இயேசு ஏற்றுக்கொண்டு நமக்காக இயேசு நொறுக்கப்பட்டார். கடைசி துளி இரத்தமும் அவர் தன் சரீரத்தில் வைக்க விடாதபடி கடைசியாக அவருடைய விழாவிலே ஈட்டியால் ஒரு போர்ச்சேவகன் குத்தினான் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. கடைசியாக இருந்த இரத்தமும் தண்ணீரும் வெளியேறியது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கெத்செமனே தோட்டத்திலே தன் இரத்தத்தை வேர்வையாக அல்லது அவருடைய வேர்வை இரத்தமாக சிந்த தொடங்கியது. கல்வாரி சிலுவையிலே அந்த இரத்தம் முழுவதும் வெளியேறி முடிந்தது. சுமார் 6.5 லிட்டர் இரத்தம் அவருடைய சரீரத்திலிருந்து வெளியேறி இருக்கிறது என்று சொல்லி வேத பண்டிதர்கள் கணக்கிட்டிருக்கிறார்கள். 6.5 லிட்டர் இரத்தம் முழுவதையும் மனுக்குலத்திற்காக சிந்தினார், நமக்காக சிந்தினார். கிறிஸ்துவின் அன்பை தியானித்துக் கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, நம்மை பார்த்து ஆவியானவர் கேட்கிற ஒரு கேள்வி: உன்னை நேசித்த கிறிஸ்துவை நீ நேசிக்கிறாயா? உனக்கு வேறு ஒரு நேசர் இருக்கிறார்களா என்ன? இந்த உலகத்திலே என் நேசர் நீர்தான் ஐயா, நேசிக்கிறேன் உம்மைத்தான் ஐயா என்று நீ சொல்ல முடியுமா? அருமையான ஒரு பாடல், என் நேசர் நீர்தான் ஐயா, நேசிக்கின்றேன் உம்மைத்தான் ஐயா என்று சொல்லி நாம் பாடுவோமா? 3வது பாடல். இந்த பாடலை பாடி நாம் கர்த்தருடைய வார்த்தைக்குள் பிரவேசிப்போம். நீதானையா, நேசிக்கின்றே உம்மைதானையா, என் நேசர் நீதானையா, நேசிக்கின்றே உம்மைதானையா, எனது ஆன்மா
நினைக்கின்றேன் நடுராவிலும் தியானிக்கிறேன். எந்தன் படுக்கையிலே உம்மை நினைக்கின்றேன் நடுராவிலும் தியானிக்கிறேன். என் நேசர் நீதானையா, நேசிக்கின்றேன் உம்மைதானையா. என் நேசர் நீதானையா, நேசிக்கின்றேன் உம்மைதானையா. உம்ரத்தால் என்னை மீட்டு கொண்டீ, நன்றி இயேசுயா. உம்ரத்தால் என்னை மீட்டு கொண்டீ, நன்றி இயேசுயா. உந்தன் அன்பாலே உள்ளம் கவர்ந்தீர், இனி நான் அல்ல எல்லாம் நீரே. அன்பாலே உள்ளம் கவர்ந்தீர், இனி நான் அல்ல எல்லாம் நீரே. நேசர் நீதானையா, நேசிக்கின்றேன் உம்மைதானையா. நேசர் நீதானையா, நேசிக்கின்றேன் உம்மைதானையா. துன்பமோ துயரமோ வேதனையோ உம்மை விட்டு பிரிப்பதில்லை. துன்பமோ துயரமோ வேதனையோ உம்மை விட்டு பிரிப்பதில்லை. உயிருள்ளவரை உம்மைதான் நேசிப்பேன், வேறு எதற்கும் நான் அடிமைப்படேன். உயிருள்ளவரை உம்மைதான் நேசிப்பேன், வேறு எதற்கும் நான் அடிமைப்படேன். என் நேசர் நீர்தானையா, நேசிக்கின்றேன் உம்மைதானையா. நேசர் நீர்தானையா, நேசிக்கின்றேன் உம்மைதானையா. என் நேசர் நீர்தானையா, நேசிக்கின்றேன் உம்மைதானையா. கர்த்தருடைய கல்வாரி அன்பை குறித்து இவ்வளவு நேரமும் நாம் தியானித்தோம். காயங்களில் காணோதே கர்த்தன்
கரங்களை விரித்து ஆணிகள் பாய்ந்த கரங்களை விரித்து ஆவலாய் சுன்னை அழைக்கிறாரே, ஆவலாய் சுன்னை அழைக்கிறாரே. மயக்கிடமோ இன்னும் மாயின் இன்பம் நயத்தாலே உந்தனை நாசமாக்கிடுமே. மயக்கிடமோ இன்னும் மாயின் இன்பம் நயத்தாலே உந்தனை நாசமாக்கிடுமே. உணர்ந்திடையுடனே உன்னத நன்மை சரண் புகுவாய் தருணம். உணர்ந்திடையுடனே உன்னத நன்மை சரண் புகுவாய் தருணம். ஆணிகள் பாய்ந்த கரங்களை விரித்து ஆணிகள் பாய்ந்த கரங்களை விரித்து ஆவலாய் சுன்னை அழைக்கிறாரே, ஆவலாய் சுன்னை அழைக்கிறாரே. கிருபையின் வாசல் அடைந்திடும் முன்னே மரணத்தின் சாயலில் இணைந்திடுவாயே. கிருபையின் வாசல் அடைந்திடும் முன்னே மரணத்தின் சாயலில் இணைந்திடுவாயே. உருவாக்கியே புது சிருஷ்டியில் வளர கிருபையும் அளித்திடுவார். உருவாக்கியே புது சிருஷ்டியில் வளர கிருபையும் அளித்திடுவார். ஆணிகள் பாய்ந்த கரங்களை விரித்து ஆணிகள் பாய்ந்த கரங்களை விரித்து ஆவலாய் சுன்னை அழைக்கிறாரே, ஆவலாய் சுன்னை அழைக்கிறாரே. பரிசுத்த ஆவியால் பரமனின் அன்பினை பகர்ந்திடுவாரும் தன் இருதயத்தினிலே. பரிசுத்த ஆவியால் பரமனின் அன்பினை பகர்ந்திடுவாரும் தன் இருதயத்தினிலே. மறுரூப நாளின் அச்சாரமதுவே மகிமையும் அடைந்திடுவாள். மறுரூப நாளின் அச்சாரமதுவே மகிமையும் அடைந்திடுவாள். ஆணிகள் பாய்ந்த கரங்களை விரித்து ஆணிகள் பாய்ந்த கரங்களை விரித்து ஆவலாய் சுன்னை அழைக்கிறாரே, ஆவலாய் சுன்னை அழைக்கிறாரே. இயேசுவல்லாது ரட்சிப்பு தரவோ ரட்சகர் வேறு ஈகம் அதிலுண்டோ. இயேசுவல்லாது ரட்சிப்பு தரவோ ரட்சகர் வேறு ஈகம் அதிலுண்டோ. அவர் வழி சத்தியம் ஜீவனுமாமே அவரே உன் நாயகரே. அவர் வழி சத்தியம் ஜீவனுமாமே அவரே உன் நாயகரே. ஆணிகள் பாய்ந்த கரங்களை விரித்து ஆணிகள் பாய்ந்த கரங்களை விரித்து ஆவலாய் சுன்னை அழைக்கிறாரே, ஆவலாய் சுன்னை அழைக்கிறாரே. அன்பே கல்வாரி அன்பே உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. அன்பே கல்வாரி அன்பே உம்மை
பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. தாகம் தாகம் என்றே எனக்காய் ஏங்கி நின்றே. தாகம் தாகம் என்றே எனக்காய் ஏங்கி நின்றே. பாவங்கள் சுமந்தீ பரிகார பலியானி. எங்கள் பாவங்கள் சுமந்தீ பரிகார பலியானி. அன்பே கல்வாரி அன்பே உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. காயங்கள் பார்க்கின்றேன், கண்ணீர் வடிக்கின்றேன். காயங்கள் பார்க்கின்றேன், கண்ணீர் வடிக்கின்றேன். தூய திருரத்தமே தாய் உள்ளமே, தூய திருரத்தமே துடிக்கும் தாய் உள்ளமே. அன்பே கல்வாரி அன்பே உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா.